வணக்கம். நான் டாக்டர் சந்தியா. இன்னைக்கு தூக்கமின்மை இதனால நிறைய பெரியவர்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளோட தூக்கத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு சின்னதா ஒரு 5 விஷயங்களை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஈவினிங் டைம்ல சின்னதா ஒரு ஒர்க் அவுட்டோ இல்ல சின்னதா ஒரு வாக்கிங்கோ டெய்லி பண்ணணும். அதே மாதிரி இரவு உணவு ஒரு 7 o'clock இருந்து 8 o'clock சாப்பிடணும். தேர்ட் ஒன் நம்ம டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் டெய்லி குடிக்கணும். இது சின்ன பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நைட் டைம்ல பால் குடிக்கிறதுனால நம்ம உடல் ஹீட் தணிஞ்சு அது நம்மளோட தூக்கத்தை அதிகப்படுத்தும். நைட்ல பால் ஒத்துக்கல, செரிமானம் ஆகாது சரியா அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா போதும். ஃபோர்த் ஒன் நல்ல இருட்டான ஒரு ரூம்ல தூங்கணும். மொபைலு, லேப்டாப் இந்த மாதிரியான லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லாம நல்ல ஒரு டார்க் ரூம்ல தூங்கணும். அப்பதான் நம்மளோட மெலனின் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் நல்லா செக்ரீட் ஆகும். இந்த மெலனின் செக்ரீட் ஆனாதான் நம்மளுக்கு தூக்கம் நல்லா வரும். ஃபிஃப்த் ஒன், எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா மதிய டைம்ல சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிடுவாங்க. பகல் தூக்கத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நைட்ல தூக்கம் நல்லா வரும். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இரவுல ஒரு 7 to 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதி நோய்களை நம்மளால குணப்படுத்திக்க முடியும். இந்த 5 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.